புலத்தினில் புதுமை கொண்டு வாழுகின்ற புலக்கண்ணே, தலத்தினை இணைத்து புலக்கண்ணே உனை வணங்கி தமிழோடு உறவாடும் அத்தனை உறவுகளையும் வணங்கி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்றவாறு இந்த நடுவர் நடுநிலைமை கண்டு நான் இங்கு பேச முனைகின்றேன். அழகான தலைப்பு கொண்டு இங்கு பட்டிமன்றம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தலைப்பை ஒரு முறை பாருங்கள் நடுவர் அவர்களே. குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஆண்களே காரணம் என்று இங்கே பச்சையாக பொய்யை சொல்லி சென்றார் எனது எதிரணி தலைமை. ஒரு குடும்பமானது மகிழ்வாக இருப்பதற்கு பெண்களே காரணம் என நான் பேச முற்படுவது எனது கருத்தினை வைப்பதற்கு முன்னர் எதிர்த்தலைப்பு அணி தலைவி கூறியதை இங்கே பார்ப்போம். அவர் பாட்டுகளை பாடினார், சுவாரஸ்யமாக பேசினார், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அவர் இங்கு ஒன்றை கவனிப்பதற்கு தவறிவிட்டார் என்றே கூற வேண்டும். அவர் இங்கே முழுக்க முழுக்க ஒரு உங்கள் உள்ளத்தை தொட்டு பாருங்கள். இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் ஒரு குடும்பம் மகிழ்வாக இருப்பதற்கு உழைப்பு ஒன்று போதுமா? பணம் என்பது மகிழ்ச்சியை தருமா? உழைப்பினை உழைப்பது தலைவன், அவனால் மட்டும்தான் முடியும். சிறு பிள்ளை வேளாண்மை வீட்டுக்கு வந்து சேராது என்று எந்த காலத்தில் இருந்து தலைப்பு தலைமை கூறுகின்றார் என்று எனக்கு தெரியவில்லை. புலம்பெயர் தேசங்களாக இருக்கட்டும், எமது தாயகமாக இருக்கட்டும், இன்று பெண் தலைமைத்துவத்தினை கொண்டு இயங்குகின்ற எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றன. அங்கே அந்த பெண் தான் உழைக்க செல்கின்றாள். ஏன் காலையில் எழுந்து கணவர்கள் மட்டுமா வேலைக்கு செல்கின்றார்கள்? இல்லை, நாங்களும் அதிகாலை 5 மணிக்கு எழுந்து வீட்டு வேலைகளை முடித்து, பிள்ளை குட்டிகளினுடைய வேலைகளை முடித்து, கணவருடைய பணிகளை முடித்து, நாங்களும் 8 மணித்தியால வேலைக்கு சென்று இலக்கிய உலகிலேயே விழுகின்றோம் என்றால் அங்கே அந்த பெண்ணினுடைய ஆளுமையை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த பெண்ணினுடைய ஆளுமையினால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் உள்ளத்தை தொட்டு சொல்லுங்கள், யார் வலிமையானவர்கள்? ஒரு குடும்பம் மகிழ்வாக இருக்க வேண்டுமே ஆனால் அந்த குடும்பத்தில் பெண்ணினுடைய மன வலிமை முக்கியமானது. ஆண் உடல் வலிமை உடையவன், பெண் மன வலிமை உடையவன். அவன் என்றும் நிலை குலைந்து நிற்கின்ற தருணத்திலே அந்த பெண்ணானவன் நான் இருக்கின்றேன் உங்களுக்கு என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு நிர்வாகியாக தளமான முடிவுகளை எடுக்கின்றால் அங்கே மகிழ்ச்சியானது ததும்புகின்றது. நடுவர் ஐயா அவர்களே, இதனை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கே அழகு அழகு என்று சொன்னார், மேக்கப் என்று சொன்னார். இங்கே நான் நினைக்கின்றேன் 50% மேலான ஆண்கள் தான் சொல்லுகின்றார்கள், எனது மனைவி அழகாக இருப்பதற்கு நீ அழகு சாதன பொருட்களை போட்டுக்கொள் என்று. எங்கே இங்கே இருக்கின்ற ஆண்கள் ஒவ்வொருவரும் உங்கள் உள்ளத்தை தொட்டு சொல்லுங்கள், உங்கள் பெண்கள் அழகு சாதன பொருட்களை போட்டு அழகுபடுத்துவது உங்களுக்கு பிடிக்கின்றதா இல்லையா என்று. அது கூட என்ன சார், வீட்டுல அழகு இல்ல கிடைச்ச கூட்டிட்டு போக அழகா இருக்கட்டும் ரத்ப ஆசை நாங்களுக்கு எல்லாம். உண்மையில் அவர்களே, இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே எதிர்த்தரப்பு வாதி கூறியது போல் உழைப்பு ஒன்றும் இல்ல மட்டுமே மகிழ்ச்சி தராது என்பதை சொல்லிக்கொண்டு எனது ஆடித்தரமான கருத்துக்கு வருகின்றேன். பெண்களே கண்கள் என்று பாடுகின்ற இந்த சான்றோர்களை கேட்டு கேட்டு வளர்ந்த நாங்கள் இங்கே சொல்லி சென்றார், பெண்கள் கண்கள் தான், ஆனால் அந்த பெண்களுக்கு கண்கள் ஆண்கள் என்று. இது எப்படி ஐயா? கண் என்பது பெண்கள் என்று அன்று தொட்டு இன்று வரை நாங்கள் இருக்கின்றோம். வாதத்துக்காக வந்து இதில் மாற்றி பேசலாமா நடுவர் ஐயா அவர்களே? இங்கு பாருங்கள், ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து கொப்பாட்டி ஆகும் வரை அவள் ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியினை எடுக்கின்றாள். குழந்தையாக, சிறுமியாக, ஒரு பெண்ணாக, தாரமாக, தாயாக, பாட்டியாக வருகின்ற போது அத்தனை மகிழ்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கின்றவள் யார்? பெண் தான். எனவே பெண்ணானவள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கின்றவளாகத்தான் இருப்பாள். அன்பு என்பதனை நாங்கள் பார்ப்போம். இங்கே அன்பு என்பது ஆண்கள் எப்போது டார்லிங் என்று சொல்லுவார்கள், இன்று வரை டார்லிங் என்று கூறுகின்றார்களாம், எனக்கு தெரியவில்லை. ஒரு காதலித்துக் கொண்டிருக்கின்ற போது அங்கே அட்டகாசமான அன்பு பரிமாற்றங்கள் நடக்கும். ஆனால் வீட்டில்
போகின்றது, கொஞ்சம் நிப்பாட்டு உன்னுடைய கதை என்று சொல்லுவார். எங்கேயே ஆண்கள் மகிழ்ச்சியை கொடுக்கின்றார்கள். ஆனால் ஒரு கதவை திறந்து கொண்டு ஒரு ஆண்மகனானவன் வீட்டுக்குள் வருகின்ற போது புத்துணர்ச்சியோடு புது மகிழ்வோடு மகிழ்வாக அரவணைக்கின்ற அந்த பெண்டாட்டி வீட்டில் இல்லை என்றால் அங்கே மகிழ்ச்சி இருக்குமா? உள்ளத்தை தொட்டு பாருங்கள் அன்பு நடுவர் அவர்களே, யார் வருகின்ற போது அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். இங்கே பெண்கள் பிள்ளைகளை அரவணைப்பதற்கு அப்பா தேவை, அம்மா தேவை. ஆனாலும் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் கூறுங்கள், பிள்ளைகள் வருகின்ற போது பாடசாலை விட்டு அம்மா என்று கொண்டுதான் கதவை திறந்து கொண்டு ஓடி வருகின்றார்கள். அம்மாவின் முன்னாடையில் கிடைக்கின்ற அந்த அன்பு, அந்த மகிழ்ச்சி எங்கே ஆண்களால் கொடுக்க முடியும் என்று முன்னே கூறுகின்றேன். அப்பன் அம்மா செத்தால் அப்பன் சித்தப்பன் என்று சொல்லுவார்கள். ஏன் தெரியுமா? அவர் ஒரு வருடத்துக்குள் ஆண்கள் திருமணமாகின்ற ஒரு நிகழ்வு அங்கே காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மணிக்கோமையா, ஆனால் பெண்களோ அப்படி அல்ல. தன்னுடைய பிள்ளைகளை தனித்து நின்று தன்னுடைய வலிமையினால் அறிவினால் ஆற்றலினால் வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு நல்லதோர் பிள்ளைகளை கொடுக்கின்றாள். அங்கேதான் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகின்றது. எனவே முழுக்க முழுக்க நான் கூறுகின்றேன், ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி ததும்ப வேண்டுமே ஆனால் அங்கே பெண்களே காரணம் என சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் ஐயா.